ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? ரோஹித் நல்லா கபடி பிளேயராக இருக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் அவனால் எதுவுமே சாதிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு தன்மை அவனுடைய இருதயத்தில் பதியிறபடி அவங்களுடைய நண்பர்கள் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, என்ன ரோஹித், எப்போவுமே கபடி விளையாட்டில் நீ தோக்க தானே செய்ய போகிற, ஆனால் ஆர்வமாக கபடி விளையாட கூப்பிடுற எல்லாரையும் அப்படின்னு சொல்லி ரோஹித்தை கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் ரோஹித் மனம் தளராமல், இல்லை, நான் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடியே ரோஹித் திரும்பியும் தோல்வி தான் வந்துச்சு. அதனால் ரோஹித்து கொஞ்சம் மனம் தளர்னாலும் அவனுடைய இருதயம் இன்னமும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உந்துதல் அவனுக்கு கிடச்சிச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு பெரியவர் அவன்கிட்ட வந்து பேசினார். என்னப்பா, எல்லாரும் உன்னைய ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக இப்படி நம்மளை கீழே தள்ளி விடுறதில் மற்றவங்க வலிமையானவங்க அப்படின்னா, கீழே விழுந்தாலும் நீ எழுந்து நிற்கிற பற்றியா, நீ தான் அதிக வலிமையானவ அப்படிங்கிறத நீ நிரூபி அப்படின்னு சொன்னாங்க. என்ன தாத்தா வித்தியாசமாக சொல்கிறீங்க, எனக்கு தான் ஒன்றுமே புரியலையேன்னு சொன்னான். அப்போது ரோஹித்துக்கிட்ட திரும்ப அந்த பெரியவர் சொன்னார், ஆமாப்பா, கர்த்தர் நம்மளை எல்லாரும் தாங்கிறதுக்காகத்தான் நம்மளை இப்போ கூட தூக்கி விடுறதுக்காக நம்ம கூடவே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்படியா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பெரியவர் திரும்ப சொன்னார், உனக்கு தெரியாமலே உன் கூடவே இருந்து கர்த்தர் வேலை செய்வார், அதுக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும் அப்படின்னு கேட்டதும் ரோஹித்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ சொல்ல போகிறாருன்னு சொல்லி ஆர்வமாக, ஆமாம், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு உடனே சொன்னான். அப்போ பெரியவர் சொன்னாங்க, ஏசப்பா, நான் இப்போ விளையாட போகிறேன், என் கூட வாங்க. நான் இதில் தோக்கக்கூடாது, ஜெயிக்கணும். அதுக்கு உண்டான எல்லா விதமான வழிவாசல்களையும் திறந்து தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு பாரு உன் கபடியை, கண்டிப்பாக நீ தான் ஃபஸ்ட்டு வருவ அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம், இனிமேல் நான் விளையாடும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே நான் போகிறேன், அவர் கூட இருந்து நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு எஞ்சி போனான். அடுத்த நாளும் ரோஹித்தை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. என்ன ரோஹித், இப்போவும் கபடி விளையாடணுமா, இல்லைன்னா வீட்டை பார்த்து போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரோஹித் சொன்னால், இல்லைடா, நான் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களெல்லாம் கண்டிப்பாக நான் தோக்க வைப்பேன்னு சொன்னான். என்னடா, எத்தனை தடவை நீ அடி வாங்கியிருக்க, எத்தனை தடவை நீ கீழே விழுந்து போயிருக்க அப்படின்னு சொன்னதும் ரோஹித் சொன்னால், நான் எத்தனையோ தடவை நீங்கள் எல்லாரும் தள்ளி விட்டீங்க, உங்களை விட நான் வலிமையானவன், ஏன் தெரியுமா, என்னையால் எழுந்து நிற்க முடியுதில்ல, கண்டிப்பாக நான் இந்த வாட்டி ஜெயிப்பேன்னு சொன்னான். அதே மாதிரி அவனுடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி உண்மையாக ஜெபம் பண்ணான். ஏசப்பா, நீங்கள் இப்போ என் கூட வாங்க, நான் இவங்க எல்லாரும் நீ அசட்டை பண்ணுறாங்கல்ல, நான் முன்னாடி நான் ஜெயித்து காட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனான். ரொம்ப பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் காத்திருந்தது. அவனை யாராலையுமே பிடிக்க முடியல, அழகாக கபடி ஆடினான். கடைசியில் ரோஹித் ஜெயிச்சிட்டான். இதை பார்த்ததுமே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிடா, எப்போவுமே தோக்குற நீ இப்படி எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டதும், என் கூட ஒருத்தர் இருக்கார்டா, அவரால் தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. டேய், அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அவர் ஏசு, அவர் என் கூட இருந்து எனக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் எப்போவுமே நான் இனிமேல் அவரை கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேல் நான் ஒரு பெரிய பிளேயராக மாறப்போகிறேன், என்ன பாருங்கன்னு சொல்லி அவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? நம்மளையும் எல்லாரும் கீழே தள்ளி விடுறாங்களா? அந்த தள்ளி விடுறதுல அவங்க பெரிய வலிமையானவங்கன்னா நாம் கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்க முடியுதில்ல.
அப்போது நாமளும் வலிமையானவங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், அவர் நம்மளை தாங்கணும், அவர் தான் நம்மளை தூக்கி விடணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.